கரூர் சம்பவம் சுட்டு போடும் கேஸ். இன்று சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வரும் 8 வழக்குகள். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நெரிசல் சம்பவம் தொடர்பான 8 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு வருகிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். 110 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக CBI விசாரணை கோரிய வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் ரோடு ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கை 2 நீதிபதிகள் அமர்வு விசாரணை செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வே விசாரிக்க உள்ளது. தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு இன்று இந்த வழக்குகளை விசாரிக்க உள்ளது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்ஜாமீன் கோரிய மனு தலைமை நீதிபதி அமர்வில் இன்றைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. அதேபோல் கரூர் சம்பவம் காரணமாக மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த K ராஜன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. மேலும் விஜய் பிரச்சார கூட்டங்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக கூறி தாவேக தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருந்த வழக்கும் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை SP, DSP, இன்ஸ்பெக்டர்கள் மீது துறை மீதான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தாவேக நிர்வாகி கார்த்தீபன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரத்தின் போது ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பது, தீ விபத்து தடுப்பு கண்காணிப்பு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் வழங்குவதை கட்டாயமாக்க கோரிய வழக்கும் இன்றைக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இது தவிர கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தாவேக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட போது சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டு வன்முறையை தூண்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி தாவேக தேர்தல் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனுவும் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இதேபோல கரூர் துயர சம்பவம் தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாஜகவை சேர்ந்த சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முன்னரே தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு உகந்ததா என்பதையும் தலைமை நீதிபதி அமர்வு இன்று முடிவு செய்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மாமல்லபுரத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை தாவேக தலைவர் விஜய் இன்று சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பான 8 வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.